சொந்தங்களுக்கும் மதிய வணக்கம். மணி 12 என்ன தெரில. ஓகே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னா தட்டாம்பயிரும் கத்திரிக்காயும் போட்டு தட்டாம்பயிருங்க. ஐயோ சாரிங்க மன்னிச்சுக்கோங்க. மொச்சப்பயிறு கருப்பு மொச்சை காட்டிடுறேன். கருப்பு மொச்சையும் கத்திரிக்காயும் போட்டு புளிக்குழம்பு மாதிரி வச்சு, இதிலே காய் இருக்கிறதுனால நான் இன்றைக்கி பொரிக்க எந்த காயும் யூஸ் பண்ணலை. மோதிர அப்பளப்பு இதுதான் சாப்பாடு. ஓகே, பிள்ளைகளுக்கு வேறு ஏதாவது ஸ்நாக்ஸு காலையில் கொண்டு போயிடுச்சுங்க, அதனால் ஸ்நாக்ஸ் வைக்கலை. காலையிலே அது தேவை உள்ளது எடுத்துகிட்டு போயிடுச்சுங்க, பூட்டி வச்சுருவோம். இருங்க வரேன். அப்பளம் மூடி லைட்டாக ஈரமாக இருக்குது, அதனால் தொடச்சிக்குவோம், பழுத்துடக்கூடாது. அப்போ ஓகே, மூடி வச்சுட்டு இதுதான் லஞ்சுக்கு. இன்னும் எனக்கு இடியாப்பம் ஊற்றணும். இடியாப்பத்துக்கு பிள்ளைகளுக்கு ஊற்றுனது போக மிச்சம் தான் படசட்டில் இருக்குது. இடியாப்பம் ஒரு 3 இடியாப்பத்தை ஊற்றி சாப்பிட்டுட்டு ஒரு சாயை போட்டு குடிச்சிட்டு, அடுத்து எங்களுக்கு வந்து இதே குழம்பு தான். இன்றைக்கி எக்ஸ்ட்ராலாம் சமையல் கிடையாது, இதே குழம்பு தான். ஓகேயா, பேக்கிங் பண்ணிடுவோமா? ஓகே, சமையல் செய்யல வீடியோ எடுப்போன்னு பார்த்தேன், அதுக்குள்ள விருந்தாள் வந்துருச்சு, எடுக்க முடியல. இன்னைக்கு ஒரு நாள் மன்னித்து விடுங்கள். ஸ்பூனையும் போட்டுருவோம், அப்புறம் ஸ்பூன் இல்லைம்பாங்க, ஸ்பூனையும் போட்டாச்சு. அடுத்து டவுலும் இல்லைம்பாங்க, டவுலையும் போட்டுருவோம். ஓகே, முடிந்து விட்டதா? இன்னைக்கு லஞ்சு இது தாங்க. எனக்கு இனிமேல் தான் இடியாப்பம் புளிய போகிறேன். இடியாப்பம் புளியெல்லாம் காட்டுறேன். ஓகே, இருங்க, இடியாப்பம் ஊற்றிட்டு வரேன். வாங்க, இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது ஏன் இந்த கலரில் இருக்குன்னா, கேப்ப மாவில் வந்து இடியாப்பம் இது பண்ணியிருக்கு. ஒரு காலத்தில் எனக்கு சாப்பாடே இந்த இடியாப்பம் தாங்க. இதை சாப்பிட்டு தான் வளர்ந்தது சின்ன பிள்ளையில். அப்போ கஷ்டம் ரொம்ப, அதனால் எங்கள் அம்மா இடியாப்பம் தான் வாங்கி கொடுக்கும், அதையே சாப்பிட்டு வளர்ந்தோம். இப்போ ரொம்ப வருஷம், அதனால இந்த இடியாப்பம் வந்து எனக்கு வெறுத்து போய் ரொம்ப நாள் செய்யலை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். இடியாப்பம் சாப்பிட போகிறேன். வாங்க, நீங்களும் சாப்பிட.